உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிகப்படியான வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொம்பவும் பிரச்சாரங்கள் வந்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு பேசினது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ராமர் கோயில வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க. எடப்பாடி வந்து எவ்வளவு வச்சிருக்காரு என்ன ஏது நமக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எதை செஞ்சா அவங்க எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்களோ அது எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப கவனமா கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அந்த இடத்துல டிஎம்கே பல இடத்துல போட்ட விடும். இரண்டாம் கட்ட மெட்ரோனுடைய தொடர்பு எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசுடைய செலவுல தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை. தன்னுடைய மகனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இப்ப கட்சியும் சரி ஆட்சியும் சரி கிட்டத்தட்ட அவர் கையில போயிடுச்சு அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. நிறைய மூத்த அமைச்சர்கள் ஓரங்கட்டிக்கலாமா, ஒதுங்கி இல்லாமா அப்படின்ற மனநிலைமை கூட வந்திருக்காங்க. மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, அடித்தட்டு மக்கள், பணக்காரனை விட்டுருங்க, வசதி படுத்தணும் விட்டுருங்க, ஐடி கட்டுற ஆளெல்லாம் விட்டுருங்க, சாதாரண அடித்தட்டு மக்கள், ரேஷன் கடையை நம்பி இருக்கிற அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, கூலி வேலை செய்யறாங்க அன்றாடம், அந்த டெய்லி வேஜஸ் ஆட்களுக்கான தேவை நிறைய இருக்கு. அக்கா தமிழிசை அவர்கள் இருக்கும்போது, சகோதரி இருக்கும்போது அவங்க தனி மனித தாக்குதல் நிறைய, அவங்களுடைய பாடி ஷேமிங், அவங்க நிறைய உருவகேலி பண்ணா கூட அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு மக்கள்கிட்ட போய் அவங்க நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க தாமரை மலரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வேட்பாளரை கையை பிடிச்சி தூக்கி இவருக்கு வாக்களியுங்கள், இவருக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு அனைத்தும் எனக்கே செலுத்துகிற மாதிரி அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? சாட்சாத் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள். யாருக்கு கேட்டாரு? பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி, வன்கொடுமை பண்ணி, அவ்வளவு கொடூரமாக காட்சிகளாக வீடியோவாக எடுத்து, ஆயிரக்கணக்கில் பென்டிரைவுகளாக எடுத்து இயந்திர இவிஎம்ல தான் ஆட்சி நடத்துறாங்க இவங்க. இவிஎம் மீதும் அதிகாரிகள் மீதும் மிஷின் மீது தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. வாக்களிக்கிற மக்களை நம்புறதே கிடையாது, வாக்களிக்கிற மக்களுக்கு வேலை செய்யறதே கிடையாது பாஜக அரசாங்கம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேங்க சார். இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்களே சொல்லிட்டீங்க வெற்றிகரமா. வெரி குட். ஆமா, பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு சர்ச்சைகள், பேச்சுக்கள் எல்லாத்தையும் தாண்டி திமுகவினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா முழு கிரெடிட் வச்சிருக்கிற கண்டிஷன் தான் இது. முழுமையான ஒரு மகிழ்ச்சியும் அவங்களால கொண்டாட முடியல. அதே நேரத்தில் முழுமையாக அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்களானோ அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை அவர்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கம் செயல்பட விடுறதுக்கே அவங்க இன்னும் முழுமையாக 100% நாங்கள் செயல்படுறோம், எல்லாத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லவே முடியாத நிலைமை தான் இருக்குது. காரணம் என்னென்னா ஒன்றிய அரசுடைய சப்போர்ட் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இங்கேயும் அடிமட்டத்தில் அவர்களுடைய கட்சிக்காரங்கிட்டே நிறைய மன வருத்தங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இது அப்பார்ட் ஃப்ரம் டிஎம்கே எந்த கட்சி வந்தாலும் நம்ம கட்சி ஜெயிக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா கட்சிக்காரர்களும் எலெக்ஷனில் படு தீவிரமாக வேலை செய்வாங்க, அவங்க வெற்றி பெறணும்ட்டு. வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்ச உடனே அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, நம்ம ஆட்சி வந்திருக்கு, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திமுகவோட அடிமட்ட தொண்டன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள பதவியில் இருக்கிற எல்லாருடைய ஆசை என்னவா இருந்திருக்கோம்னா, நம்ம வந்திருக்கோம் ஆட்சிக்கு, 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம், அப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க, நம்ம சில விஷயங்கள் நமக்கு டெண்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும், அதிமுக ஆட்சியில் எப்படிலாம் அவங்க பண்ணாங்களோ அதை விட அதிகமாக நம்ம செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம். எல்லா இயல்புங்க, இது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் கிடையாது, இயல்பு. அவங்களோட எண்ணம் இருந்துச்சு இல்லை, அந்த எல்லா எண்ணங்களிலும் இவ பெருசா அவங்களுக்கு கேட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எந்த வேலையுமே பெருசா அவர்களுக்கு சார்பான வேலைகள் நடக்கவே இல்லை கட்சிக்காரங்க மத்தியிலே. அந்த வருத்தங்கள் ரொம்ப காலமாவே இருக்கு. இந்த தேர்தலையும் அது பல இடங்களில் எதிரொலிச்சுது. நம்ம நிறைய நண்பர்களோட பழகிறதுனால அடிமட்ட தொண்ட இடத்திலே பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் காசு கொடுத்து செலவு பண்ணி ஒரு விஷயங்கள் பண்ணி, அதாவது எலெக்ஷன் சொல்ல வரல, இன் ஜென்ரலாவே அவர்கள் அந்த கட்சிக்காரங்களுக்கு செய்யற விஷயங்கள்ல எடப்பாடி எவ்வளவு வச்சிருக்காரு என்ன ஏது நமக்கு தெரியலங்க. அது அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எதை செஞ்சா அவங்க எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்களோ அது எல்லாத்தையும் அவர் ரொம்ப கவனமா கரெக்டா ஃபாலோ பண்றாரு. அந்த இடத்துல டிஎம்கே பல இடத்துல கோட்டை விடுது.
கோட்டை விட்டதனுடைய விளைவு பல இடங்கள்ல இவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள இவங்க அதிகாரத்துல இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க. அதிமுக செய்யும் போது திமுகவால நிறைய செய்ய முடியலன்னு சொல்றீங்க. இல்ல செய்ய முடியலன்னு சொன்னது ரீசன் என்னன்னா, இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதே நேரத்துல அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகள் பல இடங்கள்ல வந்து பூர்த்தி ஆகல. என்ன அவங்க எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன எதிர்பார்ப்பு, அவன் நாம வந்து தேர்தலில் நின்று 3 வருஷம், நீங்களே சொல்லிட்டீங்க 3 இயர்ஸ், 3வது ஆண்டு வெற்றிகரமா முடிச்சிருக்கு அப்படின்றீங்களே. ஆண்டு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு, 3 ஆண்டுகளை வெற்றிகரமா கடந்துட்டாங்க. அந்த 3 ஆண்டுகள்ல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள், அவங்க சந்திச்ச மக்கள் பிரச்சனைகள், அவங்க சந்திச்ச விஷயங்கள், தீர்த்து வைத்த பிரச்சனைகள், புதுசா முளைச்ச பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் பெரிய பட்டியலா அவங்க முன்னாடி நின்றுட்டே இருக்கு. ஒரு பிரச்சனையை முடிக்கினா இன்னொன்னு வந்துருது, இன்னொரு பிரச்சனையை முடிச்சா இன்னொன்னு வந்துருது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எதிர்கொள்ளாத நிறைய பிரச்சனைகளை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து மத்திய அரசை வந்து அளவுக்கு அதிகமாக பகைத்து கொண்டார் அப்படின்னு சொல்ல சில மூத்த அமைச்சர்களே கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுதான், அது வந்து சாணக்கியன், அதுக்கு தான் கருணாநிதி சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா, அதை தாண்டி வேறொரு விஷயத்துல ஸ்டாலின் வந்து கருணாநிதியை மிஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நாடு முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கல்ல அரசியல் தலைவர்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு நட்புணர்வு, அதாவது நீங்க அப்பார்ட் ஃப்ரம் பிஜேபியிலையும் நிறைய பேர் இவர்கிட்ட தொடர்புல தான் இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது அதாவது என்னன்னா, எல்லா இடங்களிலும் அந்த தொடர்பு இருக்கு. அதை சரியாக கரெக்டா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்துறது அப்படின்னு இருக்குல்ல, அங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த தொய்வினுடைய காரணமாக தான் ஒரு சின்ன முரண் இருக்க மாதிரியே தோணி கடைசியில ஒன்றிய அரசு எங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு இவங்க பழியை பூராத்தையும் ஒன்றிய அரசு மேல போடுறாங்க. ஒன்றிய அரசு நிஜமாவே ஏதாவது பண்ணுச்சா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அவங்க பாணியில ஏதோ பண்றேன்னு வராங்களே தவிர நம்மகிட்ட வாங்குற காசு கூட தர மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களே அதுல அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது மக்களுக்கு தெரிஞ்சிருது, அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னாலும் அது செய்யலன்ற விஷயம் தெரிஞ்சிருது. உதாரணத்துக்கு மெட்ரோ எடுத்துங்களேன். மெட்ரோவுடைய ஒட்டுமொத்த செலவு செகண்ட் பார்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த 2ஆம் கட்ட மெட்ரோனுடைய தொடர்பு எல்லாமே முழுக்க முழுக்க மாநில அரசுடைய செலவுல தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து நீங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையா இருக்கட்டும், பல விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம், நிறைய இருக்கு. ஆனா இதை மட்டுமே நீங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருந்தா ரொம்ப காலத்துக்கு அது எடுபடாது. அதை எவ்வளவு காலத்துக்கு சொல்லிட்டே இருக்க முடியும்? இப்ப இது எப்படி இருக்குன்னா, மோடி அவர்கள் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் காங்கிரஸ் வந்து நேரு காலத்துல பண்ண தப்பே பேசிட்டு இருக்காரு இல்லையா? அடிப்படை தான் அவங்க தான் சரியில்லைன்னு தானே மாத்தி விட்டுருக்கோம். அப்ப நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இதே கேள்விதான் இங்கேயும் திரும்புது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா, அந்த மூத்த அமைச்சர்கள் நிறைய பேருடைய மனக்குமுறலாக வெளிவரும் விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு அவர் வந்து பொம்மை முதலமைச்சராகவே இருக்கிறார், யார் என்ன சொன்னாலுமே கேட்டுக்கிறார். அப்படி நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இப்ப கட்சியும் சரி ஆட்சியும் சரி கிட்டத்தட்ட அவர் கையில போயிடுச்சு அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. நிறைய மூத்த அமைச்சர்கள் ஓரங்கட்டிக்கலாமா, ஒதுங்கி இல்லாமா அப்படின்ற மனநிலைமை கூட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? சொல்றவங்க யாரும் வெளிப்படையா பேசுறது இல்லை. ஊடகமா ஏதோ சும்மா ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறது, அரசியல் புரசலா வரக்கூடிய தகவலை தான் நீங்க வந்து ஆத்தென்டிகேட்டடா. சோ இது வந்து எல்லா அரசியல் கட்சியிலயும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற மாதிரி ஒன் மேன் ஷோ, அவங்களை மீறி யாரும் பேச முடியாது. அதே மாதிரி வந்து கருணாநிதி அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் அவரை மீறி யாருமே பண்ணவே முடியாது. அவருடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் வந்து தான் அப்படின்ற மாதிரியே இருந்தார். அதன் பிற்பாடு வந்து ஸ்டாலினுடைய அணுகுமுறையும் சரி, அந்த விஷயங்களும் எல்லாம் பார்த்தா பரவலாக எல்லார்ட்டையும் அதிகாரம்ன்ற ஒரு விஷயம், அதிகாரிகளுக்கிட்ட கொடுக்க வேண்டிய அதிகாரம் இருக்குல்ல, அது வந்து கருணாநிதியா இருந்தாலும் சரி அம்மையார் ஸ்டாலின் சரி கொஞ்சம் அவங்க வந்து பிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரோல் தன் கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதிகாரத்தையே மட்டும் நம்பி ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்துறாங்க. எந்த ஆட்சி மாறினாலும், எடப்பாடி வந்தாலும் IAS IPS அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துறாங்க. எங்க மாற்றுக்கிறது கிடையாது. மோடி பிரதமரா இருந்தாலும் அங்க உள்ள அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துறாங்க. ஏன்னா அவங்க தான் திட்டம் போடுறது, அவங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, பல விஷயங்கள் ஆர்டர் போடுறது தான். இதே நிலை இங்க இருக்கு. இங்க வந்து இந்த அதிகார மட்டம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அதுதான் பல நேரங்கள்ல நடந்த விஷயங்கள் எதிர்கட்சிக்கு தெரியுது, இவருக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு முதல்ல வந்துச்சு. அதிகாரிகள் வந்து கரெக்டா இருக்க மாட்டேங்கிறாங்க, கருப்பாடுகள் நிறைய இருக்காங்க அப்படின்னா, இதையெல்லாம் கலைஞர் அவர்கள் இருந்தாருன்னா இமீடியட்டா அடுத்த செகண்டே வந்து வேற விஷயம் பண்ணிட்டே இருப்பாரு, ரொம்ப தெளிவா இருப்பார். அம்மையார் ஜெயலலிதா கிட்ட எதுவும் நடக்கவே நடக்காது. சோ அந்த இடத்துல வந்து இவர் நிறைய லிபரலா நிறைய விட்டுறாரோ, ரொம்ப அதிகாரிகளை நம்பிட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஆமா. அது
அதனுடைய பாயிண்ட் என்னன்னா, அதிகார மட்டத்துக்கிட்ட நம்ம வந்து விஷயங்கள் கொடுத்தா அவங்க நேர்மையா இருப்பாங்க. அதிகாரிகளை இவங்க செலக்ட் பண்ண அதிகாரி ஒரு டீம் இருக்குல்ல, இவர்கள் 100% நமக்கு கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கிட்ட முழு பொறுப்பும் கொடுத்துருக்காரு. அந்த கொடுத்தவருடைய விளைவு அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு போனாலும், காசே இல்லைனாலும் இந்த 3 ஆண்டுகளை வெற்றிகரமா முடிச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்ற அளவுக்கு ஆட்சி போகுது. இன்னும் இவங்க நேரடியாக மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, அடித்தட்டு மக்கள், பணக்காரனை விட்டுருங்க, வசதி படுத்தணும் விட்டுருங்க, ஐடி கட்டுற ஆளெல்லாம் விட்டுருங்க, சாதாரண அடித்தட்டு மக்கள், ரேஷன் கடையை நம்பி இருக்கிற அடித்தட்டு மக்கள் இருக்காங்க, கூலி வேலை செய்யறாங்க அன்றாடம், அந்த டெய்லி வேஜஸ் ஆட்களுக்கான தேவை நிறைய இருக்கு. அவர்களுக்கு இன்னும் அடிப்படையில் நிறைய விஷயத்தை நீங்க பண்ணித்தான் ஆகணும். கண்டிப்பா. அது வந்து நீங்க காசு இல்லை, எனக்கு ஒன்றிய அரசு காசு கொடுக்கல, அதனால என்னால பண்ண முடியலன்ற மாதிரி பல இடங்கள் இருக்கும்போது, கிராம பஞ்சாயத்துகள்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல போய் மக்களை சந்திச்சது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கிடையாது. அங்க லோக்கல்ல இருக்கிற யாரோ ஒரு கட்சிக்காரன் தான். அவன் என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருப்பான்? சிம்பிள், நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் நாங்க மாத்திடுவோம், இதை பண்ணிடுவோம்னு சொல்ல. அந்த சின்ன சின்ன தேவை கூட பல இடங்கள்ல செய்யப்படாமல் வருத்தங்கள்ல இருக்குது. அந்த வருத்தங்கள் வந்து நிறைய தேர்தல் நேரத்தில் எதிரொலிச்சுது. அப்புறம் ஏதோ சமாளிச்சிருக்காங்க. பட் இப்ப தேர்தல் முடிவுகளுக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். இந்த இதெல்லாம் தாண்டியும் இவர்களுக்கு ஏன் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, ஒன்றிய அரசின் மீது இருக்கிற அவ்வளவு பெரிய கோவம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, என்னதான் பேசினாலும் இங்க வந்து நாடகம் தான் ஆடுறாங்க. இங்க தலைமை இருக்கிற ஒரே பீடமா இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான் அதிகார மட்டத்தில். இப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த 2 தான் வந்து பிரதானமான கட்சி. மற்ற எல்லாரும் இவர்களை சார்ந்துதான் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இன்னும் நாங்க பெரிய ஆளுன்னு சொன்னா கூட யாரும் அந்த அளவுக்கு இல்லை. தேசிய கட்சிகள் அப்படிதான் நிலைமை இருக்கு. பாஜக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க தேசிய கட்சி தான், ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. ஆனாலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தயவு தேவைப்படுது மாநில கட்சிகள்கிட்ட. இங்க அந்த கட்சிகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரே ஒரு கட்சி, அது திமுக மட்டும்தான். அதனாலதான் மக்களும் அந்த சார்ந்து இருக்கிற கட்சிகளும் அவங்களோட இணக்கமா இருக்கிறாங்களே தவிர, அடித்தட்டு மக்கள் இருக்கிற வருத்தம் இன்னும் வருத்தமா தான் இருக்கு. பாப்போம் என்ன ரிசல்ட் என்ன வருது. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, பாஜகவை ரொம்ப பகச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு எப்பவுமே கொஞ்சம் அகேன்ஸ்டான, ஏன்னா இன்னும் 3% பகச்சுக்கிட்டாங்கன்றதுக்கே நான் பாஜகவே அரசியல் கட்சியாவே நான் பாக்குறது இல்லைங்க தமிழ்நாட்டுல. நான் பாக்குறது இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத வந்து வெளிப்படையா நீங்க அக்கா தமிழிசை அவர்கள் இருக்கும்போது, சகோதரி இருக்கும்போது, அவங்க வந்து அவங்க தனி மனித தாக்குதல் நிறைய, அவங்களுடைய பாடி ஷேமிங், அவங்க நிறைய உருவகேலி பண்ணா கூட அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு மக்கள்கிட்ட போய் வந்து அவங்க வந்து நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க தாமரை மலரும்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதன் பிற்பாடு வந்து அரசியலுக்கு அந்த கட்சிக்கு தலைவராக வந்த எல்லாரும், மேல்முருகனா இருக்கட்டும், இப்ப இருக்கிற அண்ணாமலையா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தன்னை வளர்த்துக்கிறதுல தெளிவா இருக்காங்களே தவிர கட்சியை அவங்க வளர்த்த மாதிரி தெரியல. அவங்க ஒரு பெரிய பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா சகோதரி தமிழிசை வந்து நிஜமாவே அவங்க வந்து நிறைய இடங்கள்ல போய் வேலை பார்த்தாங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் ஒரு மரியாதை விஷயங்களோட டிராவல் ஆச்சு. நிறைய இடங்கள தெரிஞ்சது பாஜக ஒரு கட்சி இருப்பது நிறைய நிஜமாவே தெரியும். நீங்க இலகணேசன் அவர்கள் இருந்த காலத்திலயும் நான் செய்தியாளராக நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அதே கமலாலயத்துக்கு போயிருந்திருக்கேன். பிற்பாடு ராதாகிருஷ்ணன் காலத்திலையும் போயிருக்கேன். நிறைய நேரங்கள்ல அங்க போயிருக்கோம். அப்பெல்லாம் இவங்க எப்போ பேசுவாங்க தெரியுமா? தேர்தல் வரும்போது தான் பேசுவாங்க. அது அவங்கெல்லாம் பெருசாலாம் இங்க எந்த பிரச்சாரத்துக்கு வர மாட்டாங்க. இலகணேசனா இருக்கட்டும், அதுக்கு பிற்பாடு வந்தவர்களா பெரிய அந்த சீனியர் மோஸ்ட் ஆட்கள் சொல்றோம்ல, RSS மிக முக்கியமான நபர்களா இருந்தவங்க எல்லாம் இப்போ கவர்னரா மாறி போயிட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது இவங்க எல்லாம் அரசியலுக்கு பெருசா வந்து இறங்கலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றதா இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மத்தியில் தான் பேசுவாங்க. அது அவங்களுக்கான ஒரு சின்ன வட்டத்தை அவங்களே உருவாக்கி வச்சிருந்தாங்க. இதுக்கு மேல நம்ம கட்சி வளராதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி, அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து அந்த இருந்த காலகட்டத்தில் பாஜகவே தெரியாது. 10ஓடு 11 சுயேட்சைகள் கூட ஓட்டு வாங்குவாங்க. இவங்க வாங்கவே மாட்டாங்க, கீழே தான் இருப்பாங்க. இவங்க சகோதரி தமிழிசை வந்த பிறகுதான், ஏன்னா இவங்க ஒரு பெரிய காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வெளியில வராங்க. வந்து எப்படி வந்து ஒரு வருண் காந்தி வந்து காங்கிரஸ்ல அந்த பெரிய ஃபேமிலில இருந்து வெளியில வந்து இவங்க சேர்ந்து, மேனகா காந்தி, வருண் காந்தி எல்லாம் சேர்ந்து இவங்க வேற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி மத்திய அமைச்சரா MP எல்லாம் ஆனாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து இவங்க வந்த பிறகு இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்க அவமானப்பட்டாலும் அதை சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிற விஷயம், குறிப்பா பத்திரிகையாளர்களை ஈஸியா ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் பண்ண விதத்துல அவங்க ரொம்பவே நிறைய அந்த எதிர்கட்சிகள்கிட்டே நல்ல பேர் சம்பாதிச்சாங்க. இந்த எல்லா உயர்வும் அவங்க சம்பாதிச்சு வச்ச அத்தனையும் அதன் பின்னாடி வந்த எல்முருகன் கொஞ்சம் சரிச்சு விட்டாரு. இப்ப அண்ணாமலை அவர் டோட்டலா சரிச்சுட்டு, ஆனா இவர் இமாலய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு.
இப்ப இது வந்து கட்சிக்கு பலமா இருக்குமானா டெஃபினட்டா இந்த தேர்தல்ல தெரிஞ்சிருங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல தெரியும். இந்த தேர்தல்ல டெஃபினட்டா தெரிஞ்சிரும். அது அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய பின்புலம் செயல்பட்டு இருக்கு, அவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு எடுபட்டு இருக்கு, அவருக்கு எந்த அளவுக்கு எடுபட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து நிற்பதற்கு விருப்பம் இல்லாம தான் நின்று இருக்காரு. ஆமா. பி பிராங்கா சொல்லணும்னா அவருக்கே தெரியும் நிச்சயமா இந்த தேர்தல் நம்ம நின்னோம்னா நம்ம கதை என்ன நடக்கும்ட்டு. நம்ம ஏன் அதை நம்ம வாயால சொல்லுவாங்க. கண்டிப்பா சார். இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய எந்த ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப கவர்ந்துச்சு, ரொம்ப சிறப்பான திட்டம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? இல்ல சிறப்பான திட்டம்ன்றதை விட இது தேவையான ஒரு திட்டம்னு நான் பார்த்தது வந்து இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு பார்த்தீங்களா. இது என்னன்னா நீங்க அடிப்படையில நீங்க நகரத்தை விட்டுருங்க, ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு படித்தவர்கள் இருக்கிற ஏரியாவெல்லாம் விட்டுருங்க. குக்கிராமங்களில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போய் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் எந்த கட்சியெல்லாம் விட்டுருங்க, அந்த 1000 ரூபான்றது அவங்களுக்கு மிகப்பெரிய தேவையா இருக்கு. அந்த குடும்பத்துல வேற வருமானம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு டானா வந்து அந்த டைம்ல வந்து பேங்க்ல வந்து உழுதுன்னு இருக்குல்ல, இது மிகப்பெரிய தேவையாக அது அவங்களுக்கு அது ஒண்ணுதான் இவங்க மேல ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் பண்ணுச்சு டெஃபினட்டா பெண்கள் கிட்ட. அப்புறம் அந்த பெண்கள் வந்து இலவசமா பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பஸ் திட்டத்தை, பஸ்ல நீங்க போய்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது பெண்களை மையப்படுத்தி பெரும்பாலும் இந்த சூட்சமம் வந்து யார் பண்ணுவா தெரியுமா உங்களுக்கு? அதாவது அடித்தட்டு மக்கள்னு சொன்ன இல்லைங்களா, இது யார் பண்ணுவோம்னா எம்ஜிஆருடைய ஃபார்முலா இது. எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பெரும் முதலாளிகளுக்கெல்லாம் டாக்ஸ் போடுவார், அட்டி பின்னி எடுப்பார், காசு வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து நிறைய அரசாங்கத்துக்கு வரியாகவோ பல்வேறு நன்கொடைகளாகவோ பெற்றுக்கிட்டே இருப்பார். ஆனால் ரேஷனில் கையே வைக்க மாட்டார். ரேஷனில் இலவசங்களை வந்து தள்ளிக்கிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார், ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடித்தட்டு மக்கள் எல்லாம் அவரை வந்து ராசா மவராசன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சூட்சமம் தான் இது. நீங்கள் பெண்களை நீங்கள் கவர் பண்ணிட்டாலோ, பெண்களை வந்து நீங்க போய் அவங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டாலே குடும்பத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு போடும்போதே சொல்லுவாங்க 1000 இது சோறு எங்க இருந்து வந்து தெரியுமா, இந்த அரிசி எங்க இருந்து வந்து தெரியுமா, இது யார் கொடுத்தது காசு தெரியுமா. ரொம்ப நீங்க ஆணித்தரமாக இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க திமுக இல்ல வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா கூட இருக்கலாம் நீங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு 1000 ரூபாய் வீட்டுக்கு வருதுன்னா அந்த பெண்மணி உங்களுக்கு சாப்பாடு போடும்போது கணவர்கிட்ட சொல்லும். ஓட்டு போடுற தகுதி உள்ள பையன் இருந்தானா பையன் கிட்ட சொல்லும். கணவர் நல்லா சம்பாதிச்சாலும் ஆனா அது எல்லா பெண்களுக்கும் அந்த 1000 ரூபாய் போய் சேர்ந்துச்சானா இல்ல, அதுவும் அந்த சின்ன சின்ன குறைகள் இருக்குதான் செய்யுங்க. எல்லா திட்டமும் சின்ன சின்ன குறை, இது மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுது இப்ப வரைக்கும். மிகைப்படுத்தப்படுற விஷயங்க அது. நான் சிம்பிளா சொல்றேன்னா எல்லா திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வரும்போது பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க 6 வழி சாலையா இருந்தாலும் சரி, 8 வழி சாலையா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட் விரிவாக்கமா இருந்தாலும் சரி, புதிய பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், எந்த திட்டம் எடுத்தாலும் உதாரணத்துக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் நீங்க எடுத்துங்க. ஆரம்ப காலத்துல நெய்வேலி சுரங்கம் வந்து வேணும் அப்படின்னு கேட்கும்போது நேரு உட்பட எல்லாருமே ஐயோ இந்த திட்டத்தினால ஒன்றும் உனக்கு பெருசாலாம் வராது, அரசாங்கத்துக்கு நஷ்டம் தான் வரும், வேண்டாம் அந்த திட்டம், ஏன்னா இதனால பெரிய சிக்கல் வரும், நிறைய இடங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னா இல்ல இல்ல இந்த திட்டம் கண்டிப்பா வேணும், என் மாநிலத்துக்கு இந்த திட்டம் வேணும்னு அடமுடிச்சு அதை வாங்கினது காமராஜர். நீங்க அந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்பவும் அதை துவக்க விழாக்கு வரும்போது கூட விருப்பம் இல்லாம காமராஜர் மேல் உள்ள மரியாதையினால தான் நேரு வந்தார். இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு. அங்க வந்த மேடையில அங்கேயே அவர் கேட்ட விஷயம் என்னன்னா, சரி இந்த திட்டம் தோல்வி அடைந்தால் அரசாங்கத்துக்கு தான் பண செலவு, இவ்வளவு உழைப்பு போனா வீணா போயிடும், இருந்தாலும் காமராஜர் அவருடைய விருப்பத்தின் பேர்ல அவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் மிகுதியினாலதான் இந்த திட்டத்தை துவக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு நேரு அவர்கள் சொல்லும் போது கூட தெளிவாக காமராஜர் இடைச்சொற்களா மைக்க புடுங்கி அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அதை படிச்சு பாருங்க அறிவா அந்த வரலாறுல அவர் சொல்லாரு, ஒருவேளை இந்த திட்டம் தோல்வி அடைந்தால் நீங்க சொல்ற மாதிரி ஓகே, வெற்றி அடைந்தால் இதுல இருந்து வரக்கூடிய வருவாயில மாநிலத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்கன்னு கேட்டுறாரு காமராஜர். அன்னைக்கு அதை சும்மா விளையாட்டா கேட்கல, சீரியஸா கேட்டதனுடைய விளைவு தான் அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு உரிய பங்கீடு தொகை வந்து வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரும்போது எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கும், கண்டிப்பா எவ்வளவு ஊரை காலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு குடும்பங்கள் வெளியேறி இருக்கும். நான் சொல்றது ஒரு 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 திட்டம். அது மாதிரி நீங்க வந்து அணைகள் கட்டியிருக்காங்க. ஒரு அணை கட்டணும்னா எத்தனை ஊரை காலி பண்ணணும். இன்னைக்கு பரந்தூர் மாநிலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிஜமாவே அந்த மக்களுக்கு வந்து போக்கிடம் இல்லை, அதுல நம்ம எல்லாம் உறுதியா தான் இருக்கும். ஆனால் என் நாகரிக வளர்ச்சி எனக்கு வேணும், உலகம் முழுக்க என்னுடைய வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா கேட்டா உனக்கு அங்க இடம் இருந்தா உனக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நானும் அந்த மாதிரி வந்து நிலங்களை விட்டவன் தான். ஆமா, அதனால ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாதுங்க. ஆரம்ப காலத்துல இருந்து நெடுஞ்சாலைத்துறை வந்து விரிவாக்கம் பண்ணுதுன்னா எங்க நல்லா போயிருக்கு. அதுக்காக நம்ம போய் சண்டை போட முடியுமா? நான் ஒரே சிம்பிள், மாநில வளர்ச்சிக்கு சில விஷயங்களை ஒரு 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 இழப்பு வந்தாதான் ஒரு வளர்ச்சின்ற விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆனா அது வந்து தனி மனிதனா ஒருத்தனுக்கு கிடைக்குது தப்பாகுது அப்படின்னா தான் நம்ம எதிர்க்கணும்.
யாரோ ஒருத்தருக்கு ஒரு அரசியல்வாதியுடைய லாபத்துக்காக இடத்த புடுங்க போறாங்க. நீங்க சிம்பிளா போனீங்கன்னா நீங்க இந்த இடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. சேலம் கிட்ட 2 விவசாயிகள் கிட்ட போய் நீ வந்து காட்டெருமையை கொன்ன, அது பண்ண, இது பண்ணன்னு சொல்லி அந்த 6.5 ஏக்கர் நிலத்தை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில பின்வாங்கி ஓடி போயிட்டாங்க. அது மாதிரி பண்ணா டெஃபினட்டா நம்ம எதிர்க்கணும். கண்டிப்பா. ஒரு மாநில வளர்ச்சிக்கு சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. அப்படி தங்க நாற்கர திட்டம்னு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தாரு. பாஜக அரசாங்கத்திலேயே நான் மதிக்கத்தக்க தலைவர் ஒரே ஒருத்தர்னா அது வாஜ்பாய் தான். அவர் அவருடைய ஆட்சி காலத்துல மிக நேர்த்தியாக கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஊர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்புறோம்னா எல்லா ஊர்களுக்கும் கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அப்ப ஆரம்பிச்ச திட்டம் தான் தங்க நாற்கர திட்டம்னு. என்னத்துக்கு பேர் வச்சாங்க தெரியாது. டெஃபினட்டாவே அது நல்ல ஒரு மிக பிரமாதமான திட்டம். நல்ல டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். மிக மிக நேர்த்தியாக கொண்டு வர திட்டம். ஆனா அந்த காலகட்டத்தில் பாஜக மீது அப்படி ஒரு எதிர்ப்பே கிடையாதுங்க. பெரிய வெறுப்புணர்வே கிடையாது. மோடியும் அமித்ஷா அவர்களும் உள்ள வந்த பிறகுதான் வெறுப்புணர்ச்சியே எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவர்கள் மாற்று மதத்தினர் மாற்று சமூகத்தினர்கிட்டலாம் அவங்க காமிக்கிற அந்த வெறுப்புணர்ச்சி இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஆமா, நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். சமீப காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிகப்படியான வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொம்பவும் பிரச்சாரங்கள் வந்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு பேசுனது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ராமர் கோயில வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், திரும்ப குழந்தை ராமர் திரும்ப குடிசைக்கே போயிடுவாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? மக்கள் கிட்ட ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இந்த மாதிரி பேசுவது சரியா? சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப யோசிக்க வேணாங்க. தோல்வியினுடைய விளிம்புக்கு வந்துட்டாங்க, விரக்தியினுடைய உச்சத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா நாம என்ன செய்யறோம்னு தெரியாம பேசுறது. இப்ப முதல் கட்ட தேர்தலுடைய பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் பேசின பேச்சும் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சும், அவர்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்காரு ஒருத்தர் பிரதமரா இருக்காரு, நாங்க வந்து 400 இடத்தில் ஜெயிப்போம், 370 இடம் எங்களுக்கான இடம், பாஜகவுடைய தனிப்பெரும்பான்மை, 30 இடம் கூட்டணி கட்சிக்குன்னு சொல்லி 400 இடத்தை பிக்ஸ் பண்ணாங்க. இரண்டாம் கட்ட தேர்தல் முடிவுக்கு பின்னாடி வேறு ஒரு ஃபிகர் பேச ஆரம்பிச்சாங்க. மூன்றாம் கட்ட தேர்தல் ஃபிகர்லாம் கிடையாது, என்ன எண்ணிக்கையெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப ஆரம்பிச்சார் அந்த வெறுப்புணர்ச்சியை. மூன்றாம் கட்டத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. முதல் கட்டத்திலேயே அவங்களுடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சு, இரண்டாம் கட்டம் டோட்டலா தெரிஞ்சிருச்சு. மூன்றாம் கட்டத்துல நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு தான் இதை யாருகிட்ட சொன்ன நீங்க ட்ரிகர் பண்றதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து நீங்க வந்து அதை யோசிக்க மாட்டாங்க. இது வந்து அந்த மாதிரி கற்பூரம் மாதிரி. கற்பூரத்துல வந்து நீங்க பெட்ரோலோ கற்பூரமோ அது பக்கத்துலலாம் ஃபயர் லைட்டா வந்தாலே அது பத்திக்கும். இது வந்திருக்கு, நம்ம இது வந்து இந்த நல்ல விதத்துக்கு பயன்படுமா கெட்ட அதெல்லாம் யோசிக்காது. பெட்ரோலுக்கு தெரியுமா ஏதாவது? நெருப்பு வந்தா டக்குன்னு அதனுடைய தன்மை எரியுறது தான். அதை பொறுத்துறதுக்கு இன்னொரு இடம் ஒரு கொளுத்தி போட்டா முடிஞ்சிருச்சு இல்ல, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள்ல இவ்வளவு காலமாக இந்த 10 ஆண்டுகளாக கடந்த 2 தேர்தலையும் அவங்க பண்ண மூளைச்சலவை பிரச்சாரங்கள் எடுபட்டுச்சு. 2014 2019 இந்த முறை வட மாநிலங்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ஹிந்தி பேசுற மாநில மக்களே ரொம்ப தெளிவாக மோடி யாரு அமித்ஷா யாரு இவர்கள் என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ராமர் கோவில் கட்டி இருக்காங்கன்றாங்க, நிறைய ராமர் கோவில் கட்டுவதனால எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு அந்த நார்த் இந்தியாலே பேசுறாங்க. நான் போறேன், சாமி கும்பிட்றேன், கடவுளை கும்பிட்றேன், வந்துடுறேன், ஓகே, இதுல என்ன ஃபைன் மார்னிங் முடிஞ்சிருச்சு. இப்ப ராமர் கோயிலுக்கு இலவசமா கூட்டு போகணும் அறிவிக்க விட்டாங்க. இப்ப ராமர் கோயிலுக்கு இலவசமா போயிட்டு வந்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? இதுக்கு பதில் இருக்கா? கிடையாது. நீங்க மதத்தின் பெயரால் எவ்வளவு காலத்துக்கு அரசியல் நடத்த முடியும்னா அந்த பீரியட் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இனி மதத்தின் பெயரால் அரசியலே பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப நீங்க சொல்றாரு, நீங்க ராமர் கோயில் கட்டினா நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு. அதற்கு வந்து அவ்வளவு பிரமாதமா பிராபகண்டா பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த ஒளிபரப்பு செய்யலன்னு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இதே வாதத்தை தான் நம்ம இங்க இருக்காரு பாருங்க, இந்த கிண்டில ஒருத்தர் இருக்காரு பாருங்க, எதுக்குடா இருக்கும் பதவியில் இருக்கணும்னு தெரியாம ஒருத்தருக்காருல, அவர் ஒரு கோயிலுக்கு போகும்போது கோயில்ல இருந்து வெளில வந்தோன்னு இந்த கோயில் பணியாளர்கள்லாம் பயத்துல இருக்காங்க, அவங்க மரண பீதி அவங்க முகத்துல தெரியுது, அப்படியே பதட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமர் கோயில் ஒளிபரப்பு அன்னைக்கு சொன்னார் அந்த வார்த்தையை. சாயங்காலமே அந்த பணியாளர்களை வெளியே சொல்றான், நாங்க ராத்திரில இருந்து வேலை பார்க்குறோங்க, கவர்னர் வராருன்னு சொன்னோம், எங்களெல்லாம் பாடா படுத்தி எடுத்துட்டாங்க, டயர்டில் சோர்வில் இருந்தோம், எங்களுக்கு என்னங்க மரண பீதி, நாங்கள்லாம் ஜாலியாக தாங்க இருக்கோம்னு சொல்லிட்டான். நீ பேசுறது அப்பயே காலி ஆயிடுச்சா? இவர் என்னன்னா அதன் மூலமாக தமிழகத்தில்
அதாவது குறிப்பிட்ட சமூகத்தின் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலான்னு ஒரு ஆளுநர் செய்யக்கூடாத வேலையை செஞ்சாரு. அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. இதுல இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி ஒரு மத உணர்வுகளை தூண்டியோ இல்ல வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாகவோ வெறும் இந்துக்கள் ஓட்டு மட்டும் இருந்தாலே போதும், இவர்கள் ஓட்டு மட்டும் போதுமா பாஜக ஆட்சி அமைப்பதற்கு? வாய்ப்பே இல்லைங்க. இந்துக்கள் அப்படின்றது வந்து இந்த நாட்டில் வந்து அவர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது நீங்க மதவெறி என்பது வேறு, மதம் சார்ந்த மனிதர்கள்ன்றது வேறு. மத அரசியலை வச்சுதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. 100% பாஜகவுடைய ஒரே செயல்பாடு மத அரசியல் தான். அதை வந்து இவ்வளவு காலம் நார்த் இந்தியாவில் நீங்கள் தென்னகத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இது பிரச்சனையே கிடையாது. இவங்க என்னைக்கோ புரிஞ்சுக்கிட்டாங்க இது பாஜகவுடைய என்ன. அதுதான் அதனால தான் கர்நாடகா விட்டும் ஓட விட்டாங்க. ஒன்று தான் அவங்க கையில் வச்சுருந்தாங்க. ஆமாம், தென்னகத்தில் அங்கே ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் அவங்கள ஓட விட்டாங்க. இப்போ நீங்கள் வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க, அங்கேயும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பீகாரில் அங்கேயும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. மணிப்பூரில் உள்ளே போக முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ கலவரங்கள் நடந்திருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்கே போய் ஆறுதல் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டுச்சு, அவ்வளவு இஸ்லாமியர்கள் வெட்டி இது பண்ணாங்க, கொல்லப்பட்டார்கள், உடைமைகள் சூறையாடப்பட்டுச்சு, நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். பெண்களை நீங்க வந்து நாரி சக்தின்னு பேசுவார் இவரு, மைக்க பிடிச்சாருன்னா பேசுவாரு. அப்புறம் பெண்களை வந்து தெய்வமா மதிக்கிறேன்லாம் சொல்லுவாரு. ஆனால் அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்கள்லாம் கணக்கில் அடங்காத குற்றங்கள். ஒண்ணு வேணாங்க, அவ்வளவுலாம் நம்ம ரொம்ப போட்டு பழைய கதையெல்லாம் அரைக்க விரும்பல. நான் சமீபத்துல தேர்தல் நடக்குது கர்நாடகாவில். அங்க வந்து பிரிஜ்வல் அந்த ரேவண்ணா அந்த கேரக்டர், நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தகவல் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இது மாதிரியான ஒரு கொடூர மிருகம் தனமான ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? எவ்வளவு மோசமான காட்டாட்சிக்குள்ள அந்த நபர் இருந்திருக்காரு. ஒரு எம்பியா இருந்திருக்காரு, அவங்க தாத்தா பிரதமரா இருந்தவர், அவங்க மாமா மந்திரியா இருந்தவர், அவங்க அப்பா மந்திரியா இருந்தவர். ஒரு அரசியல் குடும்பம், பாரம்பரியமிக்க குடும்பம், எவ்வளவு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த குடும்பம். தேவகவுடா குடும்பம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த குடும்பம். அவருக்கு பெரிய மரியாதை இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நீ வந்து எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான ஒரு வேலை பார்த்திருக்க. இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த தகவல் தெரியாம இருக்குமா? கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை புகைச்சல் ஆயிடுச்சு, அப்பவே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த வேட்பாளரை கையை பிடிச்சி தூக்கி இவருக்கு வாக்களியுங்கள், இவருக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு அனைத்தும் எனக்கே செலுத்துகிறது மாதிரி அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? சாட்சாத் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள். யாருக்கு கேட்டாரு? பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி வன்கொடுமை பண்ணி அவ்வளவு கொடூரமாக காட்சிகளாக வீடியோவாக எடுத்து ஆயிரக்கணக்கில் பென்டிரைவுகளாக எடுத்து, இது என்ன ஒரு மனநிலை? இன்னைக்கு இங்க பொள்ளாச்சியில கொந்தளிச்சாங்க எல்லாரும் பயங்கரமா. அந்த பொள்ளாச்சி குற்றவாளிக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு இப்போ வந்து அப்படியே இருக்கு. அந்த கதறல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதல விழுந்துகிட்டே இருக்கு. அப்ப திரைமறைவில் இருக்கிற பாலியல் குற்றவாளிகள் அவ்வளவு பேருக்குமே புகலிடம் கொடுக்கிற ஒரு விஷயத்துல பாஜக என்ன நிலைப்பாடு இருக்குது? ஏன் நீங்க வந்து பில்கிஸ் பானு கேஸ் எடுத்துங்க. ஆமா, கொடூரமாக தன்னுடைய 3 மாத குழந்தைய வந்து அடிச்சு கண்ணு முன்னாடி சாகடிக்கிறாங்க. எந்த தாயும் இனிமே அவங்க உயிரோடு இருக்கிற அத்தனை நாளுமே அந்த கண்ணு முன்னாடி அந்த காட்சி வந்து போகும் இல்லையா? அந்த மரணம்ன்றது எவ்வளவு கொடூரங்க. அப்படிப்பட்ட கொடூர நபர்களுக்கு அரசாங்கம் சிறை தண்டனை கொடுக்குது. சட்டப்படி அவங்க சிறையில் இருக்காங்க. ஆனா இன்னமும் வந்து மோடி அலைதான் வீசிக்கொண்டிருக்கிறது. மோடிக்கு பெருவாரியான வாக்குகள் கிடைக்கும், நாங்கள் வின் பண்ணிடுவோம், ஒரு தன்னம்பிக்கையோட இருக்காங்க. இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தப்பு இல்ல, ராகுலும் சரி மோடியும் சரி ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலங்களில் ஒரு பேச்சு எழுந்துட்டே இருந்தது. அதுக்கு மோடி தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, அவர் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார், பிரதமரும் கூட ராகுல் காந்தி என்ன பொறுப்பில் இருக்கிறார், அவர் கூட ஏன் வந்து பேசணும்னு கேக்குறாங்க. இந்த விவாதத்தை நீங்க பயப்படுறீங்களா? பயம் இல்ல சார், ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும், பிரதமர் இருந்தா என்ன இறங்கி வந்து பேசக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் ஏங்க நீங்க பொது வழியில இப்ப மீட்டிங் பேசுறாருல்ல, ஆமா, நீங்க பிரதமர் இப்ப பிரதமர் பேருக்கு தான் பிரதமர், எல்லா அதிகார நிர்வாகம் எல்லா கம்ப்ளீட் டிசைடிங் ஃபேக்டரும் தேர்தல் ஆணையம் தான். பட் தேர்தல் ஆணையம் பொம்மை மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க சொல்றதான் அவங்க செய்யறாங்க. ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு வேட்பாளர், பிரதமராக இருந்தாலும் வேட்பாளர், அதே மாதிரிதான் ராகுல் காந்தி வேட்பாளர். ஒரு 2 வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? இவர் எந்த காலத்துல பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு? கேள்விகளை எதிர்கொள்வதற்கு தைரியம் திராணியும் மோடி அவர்களுக்கு இல்லை. அதனாலதான் அவங்க அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. மோடி அவர்களுக்கு முட்டு கொடுக்குற ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்படி போய் நம்ம நின்னாருன்னா நம்மால் காலி ஆயிடுவார், ஓ மை காட் அப்படின்ட்டு ஓடுவாரு. பார்த்தாரா இல்லையா? வெளிநாட்டுல திடீர்னு மைக்கு நீட்டிட்டாங்க, பதறிட்டாரு நம்மாலு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக பிரமாதமான, ஓ மை காட் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுதான் அவருடைய இயல்பு. நீங்க கேள்விகளை ஸ்பான்டேனியஸா கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய திராணி இருக்கிற எல்லாரும் இப்போ டிடிவி தினகரன் கேட்பாங்க, ஐடி ரைடு போயிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள ரெய்டு பண்ணிட்டு இருக்காங்க.
அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, இந்த வந்தா ஓகேங்க வந்துட்டு போட்டோம், எங்க வீட்டுல நிறைய மாடு வச்சிருக்கேன், மாடு என்ன பண்ணோம், அதுதான் எங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன், புண்ணாக்கும் பருத்தி கொட்டையோட சாணி போடும், புண்ணாக்கு இருக்கு, பருத்தி கொட்டை இருக்கு, போய் ஏதாவது வேணா எடுத்துட்டு போங்க, தீவனம் இருக்கும். ஆமா சிரிச்சுக்கிட்ட நீங்க என்ன கான்ட்ரவர்சியல் நீங்க கேட்டாலும், எவ்வளவுதான் அவரை நீங்க வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி கேள்வி கேட்டாலும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட பத்திரிகையாளர்களை ஓரளவு ஹேண்டில் பண்ணுவாரு. அவரெல்லாம் வந்து நீங்க நீங்க வந்து கடைசியில கொண்டு வரீங்க, அவரெல்லாம் நான் ஒரு அரசியல்வாதியை ஏத்துக்கிறதே கிடையாதுங்க. அவர் வந்து சும்மா ஒரு ஜோக்கர், கோமாளி. ஆனா கோமாளியை கூட நான் கேவலப்படுத்த மாட்டாங்க, கோமாளிக்கு இது எல்லாம் தெரியும். பட் இவர் அப்படி இல்லை. இவர் வந்து என்னன்னா, இவர் எந்த லிஸ்ட்ல எடுக்கிறதுன்னு தெரியலையே, போலீஸும் கிடையாது, ஏன் ஒரு லிஸ்ட்ல எடுக்க முடியாது. பார்ப்போம் இந்த ஜூன் 4க்கு பிறகு நீங்க இந்த கேள்வி 2026 முதல்வர் வேட்பாளராக அறியப்பட்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. அடாடாடாடா, இது தெரியாத. ஜூன் 4க்கு பிறகு பேசுவோங்க, நம்ம தனியா பேசுவோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி வெறும் அந்த நபர் குறித்து, அந்த நபர் பேர் சொல்ல கூட எனக்கு வந்து அது செட் ஆகல, வரமாட்டேங்குது சார். இன்னொரு விஷயம் பாருங்க சார், செந்தில் பாலாஜி அவர்கள் ஏறக்குறைய இடி வழக்குல வந்துட்டு 1 வருஷமாக உள்ள இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்துட்டு சிறைக்கு சென்றாங்க, இடைக்கால ஜாமீன்ல வெளியே வந்தார். இந்த இடைக்கால ஜாமீன் கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைக்கவில்லையே, என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரசியல் தான் காரணம். இடியை வந்து எனக்கு வந்து நேர்மையாக அவங்க இருக்காங்களான்னு பெரிய சந்தேகம் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட மோடி அவர்களை எதிர்க்கிறவர் தானே, இந்தியா கூட்டணியில இருக்கிறாரு. அதுதாங்க, நீங்க வந்து சிம்பிள், என்னதான் நீங்க உருட்டி பிரட்டி கடைசியில் எந்த கேள்வி கேட்டாலும் இடியினுடைய அந்த விஷயங்கள்ல உண்மைத்தன்மை இருந்ததுன்னா நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர் தண்டனை வாங்கி கொடுங்களேன். ஏன் நீங்க வந்து இவ்வளவு காலம் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன கேட்கறேன், செந்தில் பாலாஜி தவறு செஞ்சிருக்காரு, பிடிச்சிட்டீங்களா, பாயிண்ட், ரைட், ஓகே. அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட, அதனால தான் நான் பிடிச்சி போனீங்க. நீங்க ஆதாரம் இல்லாமலாம் பிடிக்க மாட்டீங்களா? இடி தான் ரொம்ப நேர்மையான, நாங்க நேர்மை, அப்படியே நேர்மை விளம்பிகள் தானே நீங்க. ஓகே, பிடிச்சி போனீங்க. பிடிச்சி போய் எத்தனை முறை அவர் ஜாமீன் கேட்டிருக்காரு? இவ்வளவு காலம் ஏன் நீங்க அவர் இழுத்து விடுறீங்க? தப்பு பண்ணிருக்காருல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, நீங்க தான் நேர்மையான ஆள் தானே, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. இதானே சார் நேர்மையா? இதானே உலக வழக்கம். வடிவேல் பாணியில அமைச்சராக இருப்பது கண்ணை உறுத்துச்சு, அமைச்சர் பதவி பிடிக்கிட்டீங்க, இப்ப எம்எல்ஏவா இருக்கிறது கண்ணை உறுத்துதா? அப்படி பார்க்க போனா பாஜகவில் எவ்வளவு பேர் தவறு செஞ்சிருக்காங்க, பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க. அப்ப அஜித் பவார் யாரு? 1000 கோடி ஊழல் சொன்னீங்கல்ல, அவர் உங்க கட்சியில் வந்தவங்க பரிசுத்தம் ஆயிட்டாரா? இல்ல, இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளியில வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு, அவங்க முதலமைச்சர் வேலையை கூட ஓரளவு பாத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுத்தமாவே ஜாமீனே கிடைக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முரண்பாடா தெரியலையா? அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஜூன் 4 வரை வெயிட் பண்ணுங்களேன், ஜூன் 4 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்ப இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பஞ்சாயத்துகள் பண்ண, இனிப்பே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. இடி அதிகாரிகளை வச்சு யார் யாரெல்லாம் பணம் சம்பாரிச்சாங்க, யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பல்வேறு விஷயங்கள்ல வெளியில வர ஆரம்பிச்சு. நான் சில விஷயங்கள் பர்சனல் பேச மாட்டேன், அதனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா சமூகத்துல தன்னை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக அடையாளம் காணப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அதுலயும் இடியினுடைய பேர் உள்ள வருது. இடி அதிகாரிகளை வச்சுட்டு அங்க போய் மிரட்டி, இங்க உருட்டி காசு வாங்கினாங்க, பஞ்சாயத்து பண்ணாங்க, நீ பாதி எடுத்துக்கோ நீ பாதி எடுத்துக்கோன்னு போனாங்கலாம் வருது. அதனால வெயிட் பண்ணுங்க. ஜூன் 4 என்பது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இங்கே மக்கள் சரியாக வாக்களித்து அந்த வாக்குகள் சரியாக இயந்திரத்துல பதிவாகி, தெளிவா புரிஞ்சுக்கணும், மறுபடியும் உங்களுக்கு நாங்க சொல்றேன், நானு மக்கள் தெளிவாக வாக்களித்து அந்த வாக்குகள் இயந்திரத்துல சரியா பதிவாகி அந்த வாக்குகளை சரியா எண்ணாங்கன்னா நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆனால் இயந்திரத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகளா ஆட்சி நடத்துறவங்க, நான் அந்த குற்றச்சாட்டை எப்பவுமே வைப்பேன். இயந்திர இவிஎம்ல தான் ஆட்சி நடத்துறாங்க இவங்க. இவிஎம் மீதும் அதிகாரிகள் மீதும் மிஷின் மீதும் தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. வாக்களிக்கிற மக்களை நம்புறதே கிடையாது, வாக்களிக்கிற மக்களுக்கு வேலை செய்யறதே கிடையாது பாஜக அரசாங்கம். அதனால ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் வெயிட் பண்ணுவோம். எல்லாருமே ஜூன் 4 தான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு. ஆமா, ஜூன் 4க்கு பிறகுதான் பல பேருடைய முகத்திரைகள் கிழியும், பல பேருடைய லட்சணம் வெளிச்சத்துக்கு வரும். அப்பதான் அவங்களெல்லாம் யாரு என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவுமே கூட ரொம்ப சதவீதம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. இதுவே ஒரு கட்டத்துல ஆளுங்கட்சிக்கு எது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நீங்க பல தேர்தல்களை எடுத்து பாத்தீங்கன்னா மிக மிக வாக்கு சதவீதம் ஒண்ணுமே இருக்காது. அவங்க மட்டும் வாக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிற நபர் அவருக்கு இது வந்து நாட்டை தீர்மானிக்கிற தேர்தல். ஆமா, நாட்டை தீர்மானிக்கிற தேர்தல் இருந்தாலும் மாநில கட்சிகளுடைய பலம் இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது. இப்ப மாநில கட்சிகளுடைய பெரும்பான்மை இடங்கள், பெரும்பாலான இடங்கள்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஆட்கள்ல சொல்லுகிற அளவுக்கு பேர் சொல்லுகிற ஆட்கள் இல்ல பாஜக சுத்தி இருக்கிற இடத்துல. பட் ஆனா மற்ற இடங்கள்ல அது எல்லாமே இருக்காங்க. இந்த அடிப்படை வந்து நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும். கண்டிப்பா. அப்ப நமக்கு அது வெளிச்சத்துக்கு வரும். ஓகே சார், எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.